இது வந்து மக்களுக்காக ஒருத்தர் முன்ன நின்று செய்யணும்ட்டு தளபதி வராரு அப்படின்னா எல்லா ஏழைகளுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து நம்புகிறோம். அதனால தான் வந்து இவருக்கோசரம் என்ன பண்ணணும் நாங்கள் அப்படிங்கிறத அவருக்கு முன்ன நின்று எல்லாம் செய்யறதுக்கோசரம் எல்லாரும் அணி திரண்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள்லாம் வந்து மனத்தினூர் தான். நான் ஒரு ஆட்டோ டிரைவர். இன்னைக்கு ஒரு பொழப்பை விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னா தளபதி வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு நிலைமை மாறும். இல்லைன்னா கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து சாத்தியம் இல்லை. எல்லாம் போலீஸ் அராஜகம் முதல் கொண்டு ரவுடிசா அராஜகம் முதல் கொண்டு அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து தளபதிங்கிற ஒரு நம்ம விஜய் வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாற்ற முடியும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஏழைபாளிகளுக்கும் ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும் இந்த தமிழ்நாடு. யாரையுமே வந்து நினைக்கிறது கிடையாது. சிறுபான்மை தொழிலாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாழ்வாதாரமும் எதுவுமே இல்லாமல் இருக்கு. அதனால கண்டிப்பா தளபதி வரணும். ஆனா முதல் பிரச்சாரத்தை உங்க ஊர் திருச்சி வந்து தொடங்குறாரு. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. முதல்ல தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சாரமே இங்க திருச்சியில தான் ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிம்பிளா சொல்லலாம், தலைவன் இறங்கட்டுமே விசில் பறக்கட்டுமே, அவ்வளவுதான். நிறைய தடைகள்லாம் போட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முதல் படி. நிறைய தலைகள் வந்ததுக்கு அப்புறம் இது வெற்றிக்கான முதல் படினே, அவ்வளவுதான். 23 நிபந்தனை எல்லாம் போட்டிருக்காங்க. அதான் தலைவருக்கு தூசி மாறினேன். தாண்டி வந்துருவாருங்களா? கண்டிப்பா வருங்கால முதலமைச்சர்னா தலைவர் தான். ஓட்டா மாறுமா? ஓட்டா மாறுமால ஓட்டு தான். மக்களை பார்த்தா தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு கும்பல்? திருச்சியில எப்படி இருக்கு கட்டமைப்பு? திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா தடைகள்லாம் தாண்டி தலைவர் வந்து மீறி தான் வராரு என் தலைவர். ஸோ அவரை பார்க்க தான் இவ்வளவு கும்பல் போயிட்டு இருக்கு. திருச்சியில வெற்றி பெறுவாங்களா? திருச்சியில தானே ஓட்டு அதிகம். திருச்சியில மட்டும் தான் ஓட்டு அதிகம். பார்த்தீங்கன்னா திருச்சியை தாண்டி தான் தலைவருக்கு வந்து திருச்சியில ஏகப்பட்ட ஓட்டு இருக்கு. முதல் ஓட்டு தலைவருக்கு தான். நான் இன்னும் ஓட்டே போடல, தலைவர் தான் முதல் ஓட்டு என்னோட. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு முதல் படியா இருக்கும். நாங்க கண்டிப்பா வெற்றி பெறுவோம் இந்த நம்ம தமிழக வெற்றி கழகம். அப்புறம் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதுக்காக என் பேபி எல்லாம் விட்டுட்டு, என் தங்கச்சிட்ட விட்டுட்டு, என் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால கண்டிப்பா விஜய பார்க்கணும். காலை சீக்கிரமே எந்திரிச்சு வந்திருக்கோம். ஆமா, நிறைய போராட்டத்தை தாண்டி தான் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கான பதிலும் இதுக்கான வெற்றியும் கண்டிப்பா தேர்தல் முடிவு சொல்லும். இன்றைய கால இளைஞர்கள் எல்லாமே விஜய் ஓட்டுக்கு தான். அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா வருவோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க மேல உள்ள நம்பிக்கையினாலதான் விஜய் வந்திருக்கு, இந்த இதையும் தொடங்கியிருக்காரு. அதனால ரசிகர்கள் என்னைக்கு ஏமாத்த மாட்டாங்க. கண்டிப்பா வாக்காம வருவாங்க. கண்டிப்பா வரும். நன்றிக்கா.